Assalamualaikum viewers. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆப்பிள் ஸ்டஃப்ட் பின்வீல். இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல 1/2 கப் அளவு கொஞ்சம் சூடான தண்ணியில brown sugar 1 டேபிள்ஸ்பூன் போட்டு நல்லா mix பண்ணி வச்சிட்டு அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்து நல்லா mix பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆக்டிவேட் பண்றதுக்காக விட்டுறலாம். இப்போ மாவு ரெடி பண்றதுக்கு நம்ம dry ingredientsலாம் ஆட் பண்ணிரலாம். ஒரு பவுல்ல நான் 4 கப் மைதா ஆட் பண்ணிருக்கேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு brown sugar, அப்புறம் கொஞ்சமா salt, ஒரு முட்டை, 1/2 கப் melted butter, அப்புறம் 1/2 கப் milk, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ஈஸ்ட் மிக்சர். 10 நிமிஷத்துலேயே டபுள் ஆயிடுச்சு. இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பட்டர் தேய்ச்சிட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது இப்போ பட்டர் க்ரீஸ் பண்ண பவுலில் ஷேப் பண்ணி இது ஒரு க்ளீன் ஃப்ளேம் போட்டு கவர் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ 1 hour தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மாவு டபுள் ஆகிற கேப்பில் நம்ம ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 2 ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு அது மெல்ட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆப்பிள் குக் ஆகிறதுக்கு நம்ம 1/2 கப் தண்ணி சேர்த்து குக் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மாவு 1/2 an hour டபுள் ஆகிடுச்சு. இப்போ 5 minutes குக் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். அந்த கேப்பில் நம்ம சின்னமன் மிக்சர் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் ஒயிட் சுகர் அண்ட் 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி 2 டேபிள்ஸ்பூன் சின்னமன் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 1 hourக்கு அப்புறமா நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது இப்போ ஏர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 minutes நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை இப்போ மைதா மாவு தூவி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா பரத்தி எடுத்துக்கலாம்.
இதில் பட்டரை ஃபுல்லும் தேய்ச்சி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்சுருக்க சின்னமன் மிக்சரை ஃபுல்லும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஸ்டஃபிங்கையும் ஃபுல்லும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆப்பிள் எடுத்ததால் எனக்கு இது பாதி தான் ஃபில் ஆச்சு. உங்களுக்கு ஃபுல்லாக ஃபில் பண்ணணுன்னா 3 ஆப்பிள் போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இது ரோல் பண்ணி எடுத்துடலாம். இதை ஸ்லோவாக கட் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பட்டர் கிரீஸ்டு பவுலில் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ரோலுக்கு மேலேயும் பட்டரை ஃப்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 20 minutes தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு 180 degrees Celsiusல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பிள் ஸ்டஃப்டு பின்வீலை வச்சிடலாம். இப்போ அதே 180 degrees Celsiusல ஒரு 15 நிமிஷம் வச்சா போதும். எனக்கு 15 நிமிஷத்துல ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு குக் ஆகலைன்னா நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. நான் நெருக்கி வச்சுருந்ததால் எனக்கு ஷேப் கரெக்டாக கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் சூப்பராக கிடைக்கும். உண்மையாகவே டேஸ்ட் பக்காவாக இருந்தது.
கொஞ்சம் இடம் விட்டு வச்சுருந்தா பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் இடம் விட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ மேலே விடுறதுக்கு கிளேஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ரெயின்போ டின்னில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் பவுடர்ட் சுகர் 1/2 கப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சிக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தனியாக கொஞ்சம் பாலில் மிக்ஸ் பண்ணி இதில் விட்டு எடுத்துடலாம். ஸோ தட் கட்டி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதை அந்த ரோல்ஸ் மேலே விட்டு எடுத்துடலாம். இப்போ இதை தனித்தனியாக கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஆப்பிள் ஸ்டஃப்டு பின்வீல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது. அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கண்டிப்பாக எங்களுக்கு தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.